ஆகஸ்ட் 3. புனித நிக்கோதேம். ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த நிக்கோதேம் இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். இறைமகன் இயேசுவின் வருகையினை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நிக்கோதேம் ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த விசுவாசத்தோடு இருந்தார். யூத சங்கத்தில் உறுப்பினரான இவர் ஆண்டவர் இயேசுவை இரவினில் சந்தித்து உரையாடினார். ஆண்டவர் இயேசுவை தீர்ப்பிட்ட தலைமை குருக்களிடமும் பரிசேயரிடமும் ஆண்டவருக்காக பரிந்து பேசிய நிக்கோதேம் ஆண்டவரை மெசியாவாக மீட்பராக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்த இவர் ஆண்டவர் இறந்த பின்பு அரிமத்தியாவைச் சேர்ந்த யோசேப்புடன் இணைந்து ஆண்டவரின் உடலை அடக்கம் செய்தார். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த நிக்கோதேம் படுகொலை செய்யப்பட்டு மறை சாட்சியானார். பரிசேயராக இருந்தபோதும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரது பணிக்காக உயிர் துறந்த நிக்கோதேமினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித நிக்கோதேம் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது வாழ்வினை மனசாட்சியோடு நல்ல மனிதராக வாழ முயற்சிப்போம்.